வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. காலபிரசனுக்கு 5 என்று சொல்லக்கூடிய ஸ்திரராசியான, நெருப்பு ராசியான, ஒளி ராசியான, தலைமை ஸ்தானத்தை தாங்கக்கூடிய இந்த சிம்மராசி. இந்த சிம்மராசிக்கு ஜீவனாதிபதி என்று அழைக்கப்படும் சுக்கிர பகவான் சிம்மத்திலே அமர்ந்திருந்த இந்த ஜாதகம் சிங்காசன யோகம் பெற்றவராக இருப்பார். அதாவது அவர் தன்னுடைய வீட்டிற்கு சிம்மராசிக்கு 10ஆம் வீட்டில் அந்த 10 கூடிய ஜீவனாதிபதியாகவும் தொழில் ஸ்தானாதிபதியாகவும் தசம கேந்திர ஸ்தானாதிபதியாக இருக்கிற சுக்கிர பகவானே தன் ராசியான சிம்மத்தில் இருக்கும்போது அவர் பூரம், மகம், உத்திரம் என்று சொல்லக்கூடிய 3 சாரங்களில் ஏதாவது ஒரு சாரத்தை வாங்கியிருப்பார். அவர் மூலம் சாரத்தை வாங்கியிருந்தால் அவர் பிடிவாதக்காரனாய் காரியம் செயல்படுத்துபவராயும் மிகப்பெரிய வல்லமை படைத்தவராகவும் ஆதிக்கமான சக்தி படைத்தவராகவும் பிடிவாதனாக இருந்து எந்த காரியத்தை செய்யும் மகா வல்லமை யோகம் பெற்றவராக இருப்பார். இவ்வுலகத்தில் அவர் யாருக்கும் தலை வணங்காத வணங்கா முடியாய் வணங்கும் மகாபெரு வல்லமை யோகம் பெற்றவராக இருப்பார். இந்த மகத்தில் இந்த சுக்கிர பகவான் சாரம் பெற்ற ஜாதகக்காரர். மேலும் அவருடைய சுயசாரமான சுக்கிர பகவானின் சாரத்தில் இருக்கும்போது அவர் சுகபோகங்களை பூமியில் அதிகம் அனுபவிப்பவராகவும் மாடமாளிகை கூட கோபுரத்தை பெறக்கூடியவராகவும் தன்னம்பிக்கையினால் சாதனை யோகம் பெற்றவராகவும் சினிமா துறையில் கொடிகட்டி பரப்பராகவும் மிக பெரும் வல்லமை யோகம் பெற்று அனைவரையும் ஆதரிக்கும் ஒரு தாயுள்ளம் கொண்டவராக இருப்பார். இந்த சுக்கிர பகவான் பூரத்தில் அவர் சாரம் வாங்கியிருக்கும் பொழுது அதே சுக்கிர பகவான் சிம்மம் என்று சொல்லக்கூடிய இந்த உத்திரம் சாரம் பெற்றிருக்கும் பொழுது இந்த ஜாதகக்கார தலைமை ஸ்தானத்தை தகுதி உடையவராகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசக்கூடும் மிகப்பெரிய விவிஐபி லிஸ்டில் வரக்கூடியவராகவும் மிகப்பெரும் வாழ்க்கையில் சைன் பண்ணக்கூடிய மகா வல்லமையை போட்டு அனைவருக்கும் தெரிந்த மிகப்பெரிய விவிஐபி லிஸ்டில் இந்த ஜாதகர் வந்து விடுவார். ஆக மொத்தத்தில் இந்த சிம்மராசியிலேயே சுக்கிர பகவான் இருந்து இந்த சிம்மராசி கூடிய சூரிய பகவானும் அவடும் ஆட்சி பெற்று இவற்றை அந்த 8க்கும் 5 கூடிய குரு பகவானே மேசம் என்று சொல்லக்கூடிய அந்த சரராசியிலிருந்து அதாவது விசேஷ பார்வை இந்த சுக்கிர பகவானை சூரிய பகவானை பார்த்தால் இந்த ஜாதக நாடாளும் பேர் போற்றும் புகழ் மன்னராக திகழ்வேந்தனாக புகழ் போற்றும் மன்னராக அனைவருக்கும் தெரிந்த அமைச்சராக ஏன் உலகத்தில் கொடிகட்டுக்கும் மகா வல்லமை பெற்றவராக இருப்பார். இப்படிப்பட்டவர்கள் மகா சக்தி வாய்ந்த யோகம் பெற்றவராகவும் வாகன யோகம் பெற்றவராகவும் ஆளிடமே ஐஸ்வர்ய யோகம் பெற்றவராகவும் 16 விதமான செல்வ பெயர்களை பெற்றவராக இருப்பார். இந்த சிம்மத்தில் சுக்கிர பகவான் இருப்பவர். பொதுவாகவே சிம்மத்தில் சுக்கிர பகவான் இருப்பவர் இவருடைய மனைவி ஆடம்பர பெரியவராகவும் அரசாங்கத்தின் அதிகாரம் பெற்ற மனைவியாகவும் மிகப்பெரிய கோடீஸ்வர பெண்ணாகவும் இவருடைய நட்புகளும் மிகப்பெரிய கோடீஸ்வர நட்புகளாக இருக்கும். இவருடைய பெண் நட்புகளும் மகா பெரிய கோடீஸ்வர நட்புகளாக அமைந்து சினிமா துறையில் மகா சக்தி யோகம் பெற்று அனைவருக்கும் தெரிந்த மகாராஜா யோகம் பெற்றவர்கள் சிம்மத்தில் சுக்கிர பகவான் இருக்கும் ஜாதகக்காரர்களே.